அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் அதிகம், நண்பர்கள் அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு காலம் வரும், நண்பர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் தந்தையை பின்னால் ஆக்குவார், நண்பனை முற்படுத்துவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பனுக்கு முதல் இடம். அத்தா சொல்றாரு, எப்ப அந்த பழக்கம்லாம் நல்ல பழக்கம் இல்லை, அந்த பையங்களோட நீ பழகாதப்பான்னு சொன்னா வாப்பாட்ட உம்மாட்ட போய் சொல்றான், வாப்பா அடிக்கடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டாருங்களை குறை சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு இனி வாப்பா தேவையில்லை, நண்பர்கள் தான் தேவை அப்படிங்கிற கட்டத்துக்கு பையங்க வரும் நிலை. தாப்பனாரும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற நட்பு குறைவு கியாமத்தின் அடையாளம் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களை நெருக்கமாக்குவார்கள், பெற்றோர்களை பிற்படுத்துவார்கள். நண்பனுக்கு கொடுக்கிற மதிப்பு தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கப்படாத காலம் வரும். நல்ல நட்புங்கிறது அது சொர்க்கம் வரையிலும் தொடரும். அல்லாஹ் குர்ஆனிலே அல்-அகில்லாஹு யௌமைதின் பாதுகும் லிமாதின் அது இல்லல் முத்தகீன். இங்க நண்பர்களா இருக்கிற பல பேர் மறுமையில் எதிரிகளாக போயிடுவாங்க. என்ன, இவன் நட்பால அவனை கெடுத்தான், அவன் நட்பால இவனை கெடுத்தான், இவன் நல்லவன், அவன் பின்னால் போய் இவன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டான், இவன் கெட்ட பழக்கம் இல்லை, அவனை பார்த்து பழகினான். நண்பர்களா இங்கே வாழ்ந்தார்கள், அங்கே எதிரிகள். குர்ஆன் சொல்லுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லல் முத்தகீன், என் தொடர்பில் என் அச்சத்தில் நட்பு வைத்தவர்கள் அங்கேயும் நண்பர்கள். அல்லாஹ் நம்ம நட்பை சொர்க்கத்திலும் தொடர செய்வானான். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் இறுதி நபி, எனக்கு பின் எந்த நபியும் இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அந்த அளவிற்கு மிக சிறப்பானவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா உஅதி அப்துன் பஅதுல் இஸ்லாம் கைருன் மின் அஹி ஸாலிஹின். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளில் மிக சிறந்த நியமத் என்றால், முதன்மையானது என்றால் இஸ்லாம் தான். அந்த இஸ்லாத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக சிறந்த காரியம் எதுவென்றால் அஹுன் சாலிஹுன், நல்ல நண்பர்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நண்பன் தான் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்திற்கு பிறகு கிடைக்கப்பட்ட நியமத்துகளில் மிகச் சிறந்த நியமத் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.